இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மீன ராசி. ராசி சக்கரத்தில் 12வதாக இருக்கக்கூடிய ராசி தான் மீன ராசி. ராசியில் ஜென்மசனி, குரு பகவானுடைய பார்வை இது ரெண்டும் அமரும் போது இந்த 2026 டு 2027 இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மீன ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடல் உபாதைகள், ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சரியாகும். வீண் விரயங்கள் சரியாகும். செய்கிற செயலில் வேகம் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். எதெல்லாம் ஒரு இன்னலாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அதெல்லாம் வருகின்ற நாட்கள் அந்த தடைக்கற்கள் எல்லாமே உங்களுக்கு படிக்கல்லாம் மாறப்போகுது. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை இனி உங்களுடைய கையில் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மைக்கு வரக்கூடிய ஒரு அருமையான குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். யோசித்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையும். குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள், குறிப்பாக சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு. ஏன்னா சுபர் உங்களுடைய ராசியில் 9ஆம் பார்வையால் பார்க்கும்போது பாக்கியஸ்தானம் அங்கே ரொம்ப பலமாக இருக்கும்போது செய்கிற தொழிலில் நல்ல ஒரு மேன்மை, சாதகமான பலன், ப்ரொமோஷன் போன்ற விஷயங்கள்லாம் நல்ல ஒரு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செம்மைப்படுத்திருக்கீங்க, அதனால் உங்களுடைய முயற்சிக்கேற்ற நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வளர்ச்சிக்கான பாதை எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு பார்க்கும்போது ஆன்மீக ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகும். குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். தீர்க்கதரிசிகளோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச அந்த ஒரு கோவிலுக்கோ அல்லது ஆன்மீகவாதியோ நீங்கள் சந்திப்பீங்க. அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப தொந்தரவுகளை அனுபவிச்சிருந்த நம்மளுடைய மீனராசிக்கு வருகின்ற நாட்கள், குறிப்பாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சோர்வில்லாமல் ஓயாமல் உழைப்பீங்க. பணியில் நல்ல ஒரு மேன்மை, தொழிலில் ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மீனராசிக்கு கடந்த ஒரு ஆண்டுகளாகவே நிறைய இன்னல்கள், ஒரு ஆண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 5-6 ஆண்டுகளாகவே நிறைய இன்னல்கள், பிரச்சனைகள், குடும்ப ரீதியாக, மன ரீதியாக, தொழில் ரீதியாக நிறைய இன்னல்களை நீங்கள் கடந்த 6-7 வருடமாகவே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு தெம்பு, தைரியம் இது எல்லாமே அதிகரிக்கும். குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே நிறைய சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் கடந்த ஓராண்டுகளாகவே நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக போகுது அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். சோர்வில்லாமல் ஓயாமல் உழைப்பீங்க. நல்ல ஒரு மேன்மை, ப்ரமோஷன், பணியிடத்தில் நல்ல ஒரு பாராட்டு, இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. ஒரு சில வாக்குறுதிகளாக கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் ரொம்ப இன்னலுக்குள்ளாக இருப்பீங்க கடந்த சில ஒரு ஆண்டுகளாக. வருகின்ற நாட்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. உங்களுக்கும் மற்றவங்க உதவி செய்வாங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்க உங்களுடைய கண்ணில் தென்படுவாங்க. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய பேர்த்த நம்பி ஏமாந்துருப்பீங்க. அவங்க எல்லாமே உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமற்றவங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கையானவங்க நிறைய பேர் உங்களுடைய கண்ணில் தென்படுவாங்க. நம்பினவங்க கைவிட மாட்டாங்க. கவலைகள் எல்லாமே ஒவ்வொன்றா மறையும். உற்சாகமாக தென்படுவீங்க. அதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்க போகுது நம்மளுடைய மீனராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கும்போது பண வரவு அதிகரிக்கும். சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகமாகவும், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 10, 11ஆம் இடத்துல அமரும்போது இந்த ஸ்தானங்கள் எல்லாமே சாதகமான ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் அமரும்போது நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்மளுடைய மீனராசிக்கு 9ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான். அதனால் நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம்.
என்ன ஒன்று, நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். ஏன்னா கடந்த 5-6 ஆண்டுகளமாக வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நல்ல ஒரு நிம்மதி இல்லாமல் நீங்கள் ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி கொஞ்சம் கிடைக்கும். ஃபினான்சியலாக ஒரு சப்போர்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வருமானம் இருக்கிறதுனால மற்றவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உறவுகள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க. குடும்ப உறவுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு யோகம், இதெல்லாமே நம்மளுடைய மீனராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். மன ரீதியாக குழப்பத்தில் இருந்த மீனராசிக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் ஆட்சி செய்யக்கூடிய வீடு இந்த மீனராசி அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது, இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி இந்த 2026 to 2027 அப்படிங்கிறது நம்மளுடைய மீனராசிக்கு தொழிலில் வருமானத்தில் இருந்த அந்த தடைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் ரீதியாக கூட ஒரு சில இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வருகின்ற நாட்களில் மாறும். பொதுவாகவே நம்மளுடைய மீனராசி அப்படின்னாவே ரொம்ப மென்மையான மனசு கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு கஷ்டம் வந்தால் கூட தனக்கு ஏதோ வந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணக்கூடியவங்க. இந்த நிலை கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தனிமையில் ஒரு சில விஷயங்களை யோசித்து முடிவெடுப்பீங்க. அது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே ரொம்ப எளிதாக நம்பிடுவீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அன்பு அதிகமாகும். அதே மாதிரி நல்ல நல்ல உறவுகள் உங்களுடைய கூட வருகின்ற நாட்களில் வள வரும். அதனால் ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எமோஷனாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஒரு சில விஷயங்களை இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இறங்குவீங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு சில இடத்துல உங்களுக்கு இன்னலாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டில் ஒரு சில தடைகளாக அது நிற்கும். அதனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வேண்டாம். உங்களுக்கு மனதுக்கு பிடித்த உங்களுடைய தாய் தந்தையார்கிட்டயோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்டயோ ஒரு சில விஷயங்களை டிஸ்கஷன் பண்ணி நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசிக்கு ஜென்ம சனி காலம் என்பதனால இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் ஒரு சில இடத்துல உங்களுக்கு இன்னலாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை. மற்றபடி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய தென்படும். அதை மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஜென்ம சனி காலம் என்பதனால ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. ஏன்னா பொறுப்பு அதிகமாக இருக்கும். இந்த பொறுப்பு அதிகமாகும்போது அதை செய்யலாமா இதை செய்யலாமா ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கரெக்டாக நம்ம ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ராகு இருக்கிறதுனால நம்மளுடைய மீனராசிக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கேது பகவான் இருக்கிறதுனால தனிமையில் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக வாழ்கிறோம், எதுக்காக இதெல்லாம் யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யோசிப்பீங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓரளவுக்கு முன்னேற்றத்தையும் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் சாதகமான நிலையில் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலன் நம்மளுடைய மீனராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, லட்சியம் இது எல்லாமே நிறைவேறும். ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு வாங்கணும்னு உடனே இறங்கிடுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து வாங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வரும் இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். புதுசாக தொழில் தொடங்குனீங்கன்னா கூட நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சேலரியில் கட்டாயம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உடனடியாக கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மீனராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம சனி இருக்கிறதுனால ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மனக்குழப்பமாக கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வருமானம்
பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல ஒரு வருமானம் இரட்டிப்பாக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பார்ட்னர்ஷிப்பு கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம். அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இவங்களுடைய சப்போர்ட்லாம் கொஞ்சம் கிடச்சிச்சு அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, எல்லாரையுமே நீங்கள் கொஞ்சம் நம்பிடுவீங்க. அதனால் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி முக்கியமாக ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பண விஷயத்தில், டாக்குமெண்ட் விஷயத்துலலாம் இந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இதெல்லாம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ஜென்ம சனி இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஏமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மற்றவங்ககிட்ட கொஞ்சம் டென்ஷனாக பேசுவீங்க. அதனால் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு சில சண்டை சச்சரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குழந்தைகள் மூலிமா சந்தோஷம் தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு காதல் கைகூடி வரக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மீனராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. குரு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிற பூக்களாலோ அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாமையும். அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டுடுவாங்க. நிறைவேற்றாமல் ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் போய் நிறைவேற்றிடுவாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்து